பீகார் மாநிலம் நாலந்தாவில் கோச்சிங் சென்டரில் மாணவனின் முடியை பிடித்து இழுத்து தடியால் தாக்கிய கோச்சிங் சென்டர் இயக்குநரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது மாணவரின் நிலை என்ன? கோச்சிங் சென்டர் இயக்குநர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? பீகார் மாநிலம் நாலந்தாவில் உள்ள தனேஸ்வர்கட் பகுதியில் தனியார் பயிற்சி நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் இயக்குனரும் உரிமையாளருமான சன்னிகுமார் என்பவர் அங்கு பயிலக்கூடிய மாணவர் ஒருவரை சரமாரியாக தான் வைத்திருக்கக்கூடிய அந்த குச்சியால் ஈவு இறக்கமின்றி தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த தடி எத்தனை தடிமனாக இருக்கிறது என்பதை நாம் காட்சிகள் மூலமாக பார்க்க முடியும். தன்னை விட்டுவிடுங்கள் என்று விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.